ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பக்கம் பாக்கியலட்சுமி இல்லை நம்ம ஈஸ்வரி பாட்டி இருக்காங்களே, அவங்க வந்துட்டு இவங்களை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக சொல்கிறாங்களா இல்லை உண்மையானமே பசிக்காக சொல்கிறாங்களான்னு ஒன்றும் புரியலைங்க. நம்ம பாக்கியாவை வந்து கால் பண்ணி சாப்பாடு எடுத்துருவான்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம காலிங் பெல் அடிக்க ராதிகாவோட அம்மா போய் ஓப்பன் பண்ண டபுக்குன்னு நம்ம பாக்கியா நிற்கிறத பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே நான் எங்கள் அத்தைக்கு சாப்பாடு கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி நீ எதுக்கு கண்டவங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருக்கேன் ஈஸ்வரி பாட்டி பிடிச்சில் திருப்ப இப்போ சாப்பாடு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. என் மருமக சாப்பாடுனா என் மருமக சாப்பாடு தாங்கிறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ராதிகா மூஞ்சி போன போக்கு இருக்கே ஐயோயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம கோபிக்கு கால் பண்ணி வேணாப்பா பாக்கியா சாப்பாடு கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு வேலை முச்சன்னு வச்சு அவரு பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம கோபி வந்து வீட்டுக்கு வந்தோடனே பாக்கியா வந்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராதிகா சண்டை பிடிக்க போகிறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் பாக்கியா வரணும்னு அவங்க கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க அவ வரா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கியாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியான்னு கடுப்பாயிட்டாங்க நம்ம ராதிகா. சொல்லவோ வேணும், சும்மாவே பாக்கியான்னு பேர் எடுத்துட்டா கண்ணு கலண்டு விழுகிற அளவுக்கு இந்த பொண்ணு ஆட்டம் ஆடும். இதில் காலில் சலங்கையை கட்டி விட்டாங்க. அப்புறம் சொல்லவா வேணும், இந்த ஆட்டம் ஆட போகுது. அதனால் ஆட்டமாக ஆட நீயும் பார்த்துக்க மாட்டேன், உங்கள் அம்மாவும் பார்த்துக்க மாட்டாங்க. ஏன் அம்மாவை வேறு யார் பார்த்துக்கிறது, பார்த்துக்கிற பாக்கியாவையும் குறை சொல்கிறேன். அந்த வீட்டில் போய் தங்கியிருந்தியா, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பதிலீடு கொடுத்துறாரு. அப்படியே சொலுப்புன்னு அடித்த மாதிரி இருந்ததா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னடா அது வாழ்க்கையில் முறையாக பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னொரு பக்கம் டென்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லி கத்தி விட்டு இப்போ அவங்க நம்ம கோபி அம்மா பக்கம் நிற்கிறதா பொண்டாட்டி பக்கம் நிற்கிறதான்னு தெரியாமல் மாட்டிட்டு முடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம இனியா லட்டுக்கு இப்போ பிறந்த நாளாம். அதனால் இவங்க வெயிட் பண்ணி எல்லாருமே விஷஸ் கொடுக்குறாங்க. விஷஸ் கொடுத்தா மட்டும் இல்லைங்க, நைட்டு நேரத்தில் கேக்கு சாப்பிடுது, சாக்லேட் சாப்பிடுது, லட்டு மாதிரி ஏன் இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.